வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வடக்கில் தலை வைத்து படுக்கலாமா படுக்கக்கூடாதா அப்படிங்கிறதுக்கு சுவாமிஜி அவர்களுடைய விளக்கத்தையும், ஹிருதய பலகீனம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லி அன்பர் ஒருவர் 19% தான் ஹார்ட் பம்ப் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னதை நம்ம மனவழக்க 10 நாள் தான் நீங்கள் இன்னும் உயிரோடு இருப்பீங்க, 19% தான் ஹார்ட்டினுடைய பம்பிங் இது இருக்கிறதுனால கேப்பபிலிட்டி 19% தான் இருக்குது. அதனால் உங்களால் ஆப்ரேஷன் பண்ணணுன்னா கூட முடியாது, பைபாஸ் சர்ஜரி கூட பண்ண முடியாது, நீங்கள் இன்னும் 10 நாள் தான் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல்ஸும் சொல்லியாச்சு. அது போக சேலத்தில் இருக்கிற குடும்ப மருத்துவருமே சொல்லிட்டாராம். ஆனால் அந்த சேலத்தில் இருக்கிற குடும்ப மருத்துவர் தான் நம்ம மனவளக்கலையை பற்றி சொல்லி அதில் வேணால் போய் நீங்கள் எக்ஸசைஸ் மெடிடேஷன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இது பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பினதுனால மனவளக்கலையை கற்றுக்கொண்டு நம்ம எக்ஸசைஸையும் தியானத்தையும் பண்ணினதன் மூலமாக அவர் நல்ல முறையில் உடல் நலம் பெற்று 19% இருந்த அவருடைய ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டிங்கிறது 45% 8 months உயர்ந்ததான். அதுக்கப்புறம் நல்லபடியாக உடல் நலம் தேறி தற்போது உடல் நலம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த நாமக்கல் மனவளக்கலை மன்றம் சிறப்பு மலர் வெளியிடும்போது அவர் சொல்லியிருக்கார் 2003. இந்த ரெண்டையும் நம்ம இப்போ வாசிக்க இருக்கிறோம். வடக்கில் தலை வைத்து ஏன் படுக்கக்கூடாது அப்படின்னா, வடக்கு பக்கம் காந்த ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம தலையை அந்த பக்கம் வச்சு படுக்கும் பொழுது மூளை செல்கள் ரொம்ப நுண்ணியதாக இருக்கிறதுனால பாதிக்கப்படும். அதனால தான் வடக்கில் தலை வைத்து படுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சுவாமிஜி விளக்கம் கொடுக்குறார். வடக்கில் தலை வைத்து படுக்கலாமா? பூமியை சரிபாதியாக பிரித்தால் அதன் பூமத்திய ரேகையிலிருந்து வடக்கு பகுதியில் கெட்டிப்பொருள் அதிகமாக இருக்கும், தெற்கு பகுதியில் கெட்டிப்பொருளை விட லேசான நீர்ப்பகுதியே அதிகம். அதனால் காந்த ஈர்ப்பு சக்தியின் திணிவு வடக்கு பகுதியில் அதிகமாக இருக்கும். வடக்கில் ஈர்ப்பு சக்தி அதிகமானதால் நம் உடலில் உள்ள ஜீவகாந்த சக்தியும் வடக்கு நோக்கித்தான் நிற்கும். வடக்கில் தலை வைத்து படுத்தால் உடல் முழுவதும் உள்ள ஜீவகாந்த சக்தி தலைப்பக்கமாக ஈர்க்கப்படும். அது நுண்மையான மூளை பகுதிக்கு நலன் அளிக்காது என்பதால் வடக்கே தலை வைத்து படுக்கலாகாது என்றார்கள். நிற்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் நம் எடையை கால் பகுதி தாங்கிக் கொண்டுள்ளது. ஜீவகாந்த சக்தியின் ஈர்ப்பு உடலில் கால் பகுதி வழியாக பழகிவிட்ட ஒன்றானதால் அதனால் பாதிப்பு இல்லை. அதனால் கால் பகுதியை வடக்காகவும் மூளை பகுதியை தெற்காகவும் வைத்து படுப்பது நலமளிக்கும் என்பதை விஞ்ஞானமும் ஒப்புக்கொள்கிறது. பூமியின் ஈர்ப்பு விசை கால் பக்கமாக நம்மை ஈர்த்து பிடித்து கொண்டிருப்பதால் பூமியில் ஒட்டி கொண்டுள்ளோம். அது வடபுலம். அதற்கு எதிர் திசையான தலையில் துரியத்தில் உயிர் சக்தியை வைத்து தவம் செய்பவர்களை தென்புலத்தார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார். தென்புலத்தார் என்றால் யோகிகள் என்று பொருள். அதாவது தெற்கே இருக்கக்கூடிய தலையில் மனதை வைக்கிறதுனால தென்புலத்தார் அப்படின்னு சொல்லி யோகிகளை வள்ளுவர் குறிப்பிடுகிறார். அடுத்ததாக ஹிருதய பலகீனம் தீர்ந்தது, ஒரு மனவளக்கலை அன்பருடைய அனுபவ உரை. என் வயது 63. நான் ஓர் இருதய நோயாளி. சென்னை சென்று ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எனது உடம்பை பரிசோதனை செய்து கொண்டேன். பரிசோதனையில் இதயம் மிகவும் பலகீனமாக இருக்கிறது என்று தெரிய வந்தது. இதயம் பம்ப் செய்யக்கூடிய ஆற்றல் 19% தான் உள்ளது. அறுவை சிகிச்சை பைபாஸ் சர்ஜரி செய்ய இயலாது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் வந்துள்ளீர்களே, நீங்கள் நீண்ட நாட்களுக்கு உயிர் வாழ முடியாது, இன்னும் 10 அல்லது 20 நாட்களுக்குத்தான் உயிருடன் இருக்க முடியும் என சொல்லி அனுப்பிவிட்டனர். மேலும் சென்னையிலேயே மலர் நர்சிங் ஹோம் என்ற இதய நோய் மருத்துவமனையிலும் பரிசோதனை செய்து கொண்டேன். அந்த மருத்துவமனை இருதய நிபுணரும்
நீங்கள் இன்னும் 10 நாட்களுக்கு மேல் உயிருடன் இருக்க முடியாது, உங்களுடைய இருப்பிடம் போய் சேருங்கள் என்று கூறி அனுப்பிவிட்டார். சென்னையில் மேலும் மெட்ராஸ் மெடிக்கல் நர்சிங் ஹோமிலும் பரிசோதனை செய்து கொண்டேன். அவர்களும் இன்னும் 10 நாட்களுக்கு மேல் உயிர் வாழ முடியாது என்று கூறிவிட்டார்கள். இறுதியாக எங்களது குடும்ப மருத்துவராக இருந்த சேலம் ஈஸ்வரன் எம்டி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவர்களிடம் சென்னையில் மருத்துவ பரிசோதனை செய்த ரெக்கார்டுகள் அனைத்தையும் கொடுத்தேன். அவர்கள் அவற்றை பரிசீலனை செய்து பார்த்துவிட்டு, சென்னை மருத்துவர்கள் சொல்லியவைகள் எல்லாம் உண்மைதான், நீங்கள் மருத்துவத்தை நம்பி பயனில்லை, யோக முறை ஒன்றின் மூலம்தான் இறைவன் அருள் இருந்தால் பிழைக்க வழி உண்டு என்று கூறி, மனவளக்கலை மன்றம் என்று ஒரு அமைப்பு உள்ளது, அங்கே போய் யோகா கற்றுக்கொள்ளுங்கள் என்று எனக்கு ஆறுதல் கூறி அனுப்பிவிட்டார். அதன் பின் நான் ஈரோடு வந்து நம்பிக்கையுடன் மனவளக்கலை மன்றம் பற்றி விசாரித்து எனது இல்லத்திற்கு அருகாமையில் உள்ள சம்பத் நகர் தவ மையம் வந்து எனது நிலைமையை பற்றி விரிவாக எடுத்து சொன்னேன். அங்குள்ள துணை பொறுப்பாசிரியர்களும் எனக்கு ஆறுதல் சொல்லி நம்பிக்கை ஊட்டி உடற்பயிற்சியும் தியானமும் கற்றுக் கொடுத்தார்கள். 10 நாட்களில் அவற்றை கற்றுக்கொண்டேன். 8 மாதங்களாக தொடர்ந்து பயிற்சிகள் செய்து வருகிறேன். சேலம் சென்று எனது குடும்ப மருத்துவரிடம் மீண்டும் இதய பரிசோதனை செய்து கொண்டதில் இதயம் பம்ப் செய்யும் திறன் 45% உயர்ந்துள்ளது, நீங்கள் இனி அச்சம் கொள்ள தேவையில்லை என்று கூறி மருத்துவரே மகிழ்ச்சி அடைந்தார். நான் இப்போது நல்ல தெம்போடு இருக்கிறேன். மனவளக்கலை மன்றம் வந்து நான் புது உயிர் பெற்றுள்ளேன். சென்ற வாரம் நான் புட்டபர்த்தி சென்று உடம்பை செக்கப் செய்து கொண்டேன். இதயம் நார்மலாக இருக்கிறது என கூறினார்கள். தற்பொழுது உடல் நலம் சீராக உள்ளது, நோ ப்ராப்ளம், உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை அப்படின்னு இந்த அன்பர் தன்னுடைய கடிதத்தை முடிச்சிருக்காரு. 10 நாளோ 20 நாளோ தான் உயிரே வாழ முடியும் அப்படின்னு சொன்ன நிலைமையில வந்து உடற்பயிற்சியையும் தவத்தையும் கற்றுக்கொண்டு 8 மாதங்களில் 19% இருந்த இதயத்தின் பம்ப் செய்கிற திறன் 45% உயர்ந்து அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜிலேருந்து மீண்டு வெளியில் வந்து நல்லபடியாக உயிரோட அந்த அன்பர் நலமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகள் எல்லாமே. அதனால் அனைவரும் இதை நல்ல முறையில் பயின்று மேன்மேலும் நாம் வாழ்வில் உயர்வதற்கு எல்லாம் வல்ல இறையாற்றலும் குருவருளும் நமக்கு என்றென்றும் துணை நிற்க பிரார்த்திப்போமாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.